துபாயில் இந்த ரூமில் இருக்கிற இந்த கூட்டாளி வார நோன்பு பிறநாள் லீவுக்கு வெக்கேஷனுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தான். பெரிய வெக்கேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு 8 நாள் லீவு தான். 5 நாள் இங்கே நோன்பு பிறநாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக லீவு கிடைக்கும். 3 நாள் அவன் எக்ஸ்ட்ராவாக லீவு போட்டு மொத்தம் 8 நாள் நாட்டுக்கு போகிறான். இதே லீவு எனக்கும் கிடைக்கும், இதே டிக்கெட் என்னாலையும் புக் பண்ணிடலும். பட் நாட்டுக்கு என்னால் போயிடாது. காரணம் என்ன தெரியுமா? ஏர்போர்ட்லேருந்து அவன் வீடு 2.5 மணித்தேலம் தான் தூரம். ஏர்போர்ட்லேருந்து எந்த வீடு 8 மணித்தேலம் பயணம். நான் 8 நாள் லீவ் எடுத்து போனால் போகிறதுக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், 2 நாள் பயணத்தில் போய்த்துரும். 6 நாள் ஊர்லேருந்து என்ன பண்ணுற? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். எஃப்னாவில் ஏர்போர்ட் இருக்குது, பட் அது சென்னையில் இருக்கிறாங்களுக்கு மட்டும்தான் பயன்பாடாக இருக்குது, மற்ற ஆக்களுக்கு பயன்பாடாக இருக்காது. ஸோ இதால் ஒரு ஷார்ட் லீவுகள் கிடைக்கும்போது போய் வருவோமே என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் போக இல்லாது நம்மளால். என்ன பிரச்சனை சொன்னால், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து குயிக்கனை போகணும்னு சொன்னால் போகவே முடியாது. இந்த கவலை எனக்கு மட்டுமில்லை, ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்னில் பிறந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கவலை. உண்மையாகவே ஸ்ரீலங்காவுக்கு இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று தேவைதான். நான் இதில் எனக்கு நான் சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், இந்த மேனேஜர் அடிக்கடி நாட்டுக்கு போய் வருவார். கேரளாவர் எப்போ போகிறது தெரியுமா? ஃப்ரைடே நைட்டு நாட்டுக்கு போய் மண்டே ஏர்லி மார்னிங் ஊருக்கு வருவார். 2 நாள் ஊரில் இருப்பார். இன்னும் தெரியல, அவங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் விலை குறைய, அவங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளைட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வைக்க தெரியலை. எப்போ அந்த போய் வருவோம் அப்படின்னு சண்டேக்கு. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லையே என்ற ஒரு யோசனை உண்டு. என்ன செய்கிற, இந்த நோன்பு பிறநாள் துபாயில் தான் கடத்தணும் லீவ் வச்சுக்கு போல. இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பிறநாளைக்கு போகணும்.